Sankari Sudhar, founder of Overqualified Housewives. Welcome, Sankari. Thank you, Manju, for having me here. Yeah. How has the journey been for you? Instead of being a part of the problem, why can't I become a part of the solution? Super. நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், இதுதான் ப்ராப்ளம் நினச்சி ஆரம்பிப்போம். ஆனால் உள்ளே போன பிறகு தெரியும் டோட்டலாக வேறு இருக்கும். கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கும் என்ன ஒரு மைண்ட் செட் ஷிஃப்டில் நீங்கள் தயார் பண்ணிக்க வேண்டியிருந்தது? அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ், அப்ஜெக்ஷன்ஸ், ஹேண்ட்லிங் பீப்புள், அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள், இட் வென்ட் வைரல் லைக் எனிதிங் and we got a lot of registrations like per minute. ஹாய், வெல்கம் டு co-create conversations with மஞ்சு. நான் உங்கள் லைஃப் கோச் அண்ட் பிஸ்னஸ் கோச் மஞ்சு. இன்றைக்கி நம்மளோட co-create conversationsல ஐ ஹாவ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட். இவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லணுன்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம், அந்த வேலைக்கு நம்ம ஓவர் குவாலிஃபைடாக நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பட் சில வேலைகள் இருக்குது வேர் யூ கேனாட் பி ரிஜெக்டட் ஈவன் இஃப் யூ ஆர் ஓவர் குவாலிஃபைட். அந்த மாதிரி ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்கான ஒரு பிரத்யேக பிளாட்ஃபார்ம் நடத்துகிறாங்க. ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் டு வெல்கம் மிஸ் சங்கரி சுதர், ஃபவுண்டர் ஆஃப் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். வெல்கம் சங்கரி. Thank you Manju for having me here. யா, ஸோ ஜஸ்ட் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ என்னோட ஆடியன்ஸ்க்காக நீங்கள் சொல்ல முடியுமா? Okay. So, as usual, in a country of engineers, I am an engineer too. I did my computer science engineering from Anna University, MIT campus. 8 வருஷம் IT எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா கடவுள் வந்து இன்னொரு ப்ரமோஷன் கொடுத்தாரு as a mother. அதுக்கப்புறமா ஐ தாட் ஒரு பாயிண்டில் வந்து பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வித் அ வெரி ஸ்மால் பேபி. ஐ தாட் கொஞ்ச நாள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அண்ட் குழந்தைய மட்டும் பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ட்ரான்சிஷனுக்கு அப்புறமா என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அது மட்டுமே எனக்கு வந்து பத்தலை. இஃப் மை கப் வந்து ஃபுல்லாக இல்லைன்னா நான் என்னோடய குழந்தையும் சரியாக பார்த்துக்க முடியாது, என் குடும்பத்தையும் சரியாக பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பட் தட்ஸ் த பாயிண்ட் வேர் ஐ தாட் ஓகே, நம்ம வந்து ஐடி வேலை செஞ்சோம், அதுக்கு தான் படித்தோம், பட் வை நாட் வி டூ சம்திங் மோர், வை நாட் வி டூ சம்திங் நாட் ஜஸ்ட் ஃபார் மனி. நமக்குன்னு பிடிச்சி நம்மளை மீறி நிறைய பேருக்கு இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா என்னன்னு தோணுச்சு. அப்படி தான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுங்கிற ஐடியா தோணுச்சு. தட்ஸ் அமேசிங். ஸோ ஹவு டஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் ஒர்க்? இந்த ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யார்? இந்த ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹவு டு தே ரீச் அவுட் டு யூ அண்ட் ஹவு டு யூ சப்போர்ட் தெம்? ஓகே, ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுங்கிறது இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, businesses who are looking for remote working resources அவங்களையும் women who are skilled graduate அவங்களையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். நிறைய பிஸ்னஸஸ்க்கு வந்துட்டு முக்கியமாக எஸ்எம்பிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நல்ல கமிட்டடான ரீசோர்ஸஸ் தேவைப்படுறாங்க, பீப்புள் தேவைப்படுறாங்க. அவங்க தேவையை வந்துட்டு யாரை வச்சு பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்னா, நான் வீட்டில் இருந்து தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், என் குழந்தைய பார்த்துக்கணும், என் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் என்னோடய ட்ரீமையும் என்னோடய பேஷனையும் நான் விட்டு விரும்பலை, என்னோடய ஸ்கில்ஸை அதுக்கேற்ற மாதிரி நான் வளர்த்துருக்கேன், எனக்கு வந்து வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிற விமன், கமிட்டட் விமனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணுது. ஸோ வி ஹாவ் அ வெப்சைட், அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து எங்களோட டீம் வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர வி வில் லெட் தெம் நோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நிறைய விமன் வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 2.5 இயர்ஸில் 33,000 விமனை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் த்ரூ அவர் பிளாட்ஃபார்ம். ஓகே, சூப்பர். ஸோ ஐ எம் ஷியோர் இந்த ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது வந்து ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சோன்னா திடீர்னு வந்து ஐடியாவாக இருந்திருக்காது. தெர் ஷுட் ஹவ் பீன் அ ஃபேஸ் வெர் யூ ஃபெல்ட் ஓகே அந்த ஒரு ப்ரெஸ்ஸிங் நீட் டு ஸ்டார்ட் லைக் திஸ். கேன் யூ டேக் அஸ் த்ரூ தட் பாயிண்ட் ஆஃப் லைஃப்? ஓகே, யா, ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு நாளில் கண்டிப்பாக வரலை. ஆஸ் ஐ மென்ஷன்ட், ஐ தாட் நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் ஆகிட்டு குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா
வந்து என்னோட அந்த ஜேர்னி வந்து ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஒரு பாயிண்டில் நம்ம தான் நல்லா படிச்சிட்டோமே, வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க, நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, நல்ல காலேஜுக்கு போ, நல்ல வேலைக்கு போ, உன் லைஃப் வந்து செட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதுதான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நான் நல்லா படிச்சுட்டேன், நல்ல மார்க் வாங்கிட்டேன், நல்ல காலேஜ் போயிட்டேன், நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டேன், ஆனாலும் ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்டக் ஆகி நிற்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து சோஷியல் மீடியாலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளை தவிர இந்த உலகமே முன்னேறுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரமோஷன் வாங்கியிருப்பாங்க, வேறு கண்ட்ரிக்கு படிக்க போயிருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் இங்கே உட்காந்து ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த பாயிண்டில் சரி ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இப்போ தேவை. என்னால் கண்டிப்பாக என் குழந்தைய வந்து ஒரு 6 மாதம் குழந்தைய வந்து ஒரு பேபி சிட்டர்கிட்ட கொடுத்துட்டு நான் வெளியில் வர முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஸோ குழந்தையும் வச்சுட்டு நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஃப்ரீலான்சிங் பற்றி பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் நம்ம ஒரு பெரிய டீமில் வேலை செஞ்சோன்னா நம்ம ஒரு குட்டி பார்ட் தான் ப்ளே பண்ணியிருப்போம். நமக்கு என்டையர் பிக்சர் தெரியாது. எம்என்சிஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஐ தாட் தட் நான் எனக்கு கொடுக்குற வேலையை செஞ்சால் போதும்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு தனியாக ஃப்ரீலான்ஸ் பண்ணுற அளவுக்கு என்னோடய ஸ்கில் வந்து இல்லை. ஸோ அண்ட் ஆல்சோ நிறைய ரிலேபிளான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எனக்கு எது வரும்னே தெரியல. சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லப்போனால் சங்கரினால் என்ன பண்ண முடியும் இந்த பாயிண்டில், அண்ட் சங்கரிக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னா தெரியல. ஸோ அப்போ தான் வந்து எப்பயும் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், அடுத்த பிஸ்னஸ் தான் நினைப்போம், டீ கடை போட்டுடலாமா ஆர் ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதுவுமே அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த சங்கரி மேலே பெட்டு கெட்ட நான் ரெடியாக இல்லை. பிகாஸ் த கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் ஐ ஹேட். கெரியர் பிரேக் வந்து ஒரு விஷயத்தை நமக்குள்ளே பண்ணுங்க, என்ன பண்ணோம்னா செம்மையாக நம்மளோட கான்ஃபிடென்ஸை வந்து உடைக்கும். கண்டிப்பாக. ஓகே, அந்த நைட்டிலையும் அந்த கொண்டையிலையும், நான் இதை எப்பயுமே இது சொல்லுவேன், இங்கேயும் சொல்கிறேன், அந்த நைட்டிலையும் கொண்டையிலையும் இருந்து அந்த 4 செவத்துக்குள்ளே இருந்து மக்கள்கிட்ட பேசாமல் பழகாமல் so many things goes on நம்ம மைண்டுக்குள்ளே. அண்ட் we have been through a lot இந்த ஜேர்னியில், மதர்ஹுட்ங்கிற ஜேர்னியில். ஸோ அதனால் வந்து இட்ஸ் ஓகே. பட் எனிவேஸ் இட்ஸ் ஓகே. நம்ம ரொம்பவுமே வந்துட்டு ஐயோ ஏன் நம்மளால் முடியல, ஏன் என்னால் வந்துட்டு பர்சியூ பண்ண முடியல, ஏன் என்னால் மட்டும் கண்டுபிடிக்க முடியல என்னோடய ஸ்கில்லை அப்படின்னா இட் வில் ஹேப்பன். வி ஜஸ்ட் ஹாவ் டு டேக் இட் லைட் அண்ட் டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து என்னோடய மைண்ட் செட்டை வந்து வளர்த்துக்க ஆரம்பித்தேன். அப்புறமா அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், சடன்லி தான் சொல்லணும். யோசிச்சுட்டே இருக்கும்போது ஐ வாஸ் ரீடிங் அ லாட். கூகுளில் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஐ கேம் அக்ராஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் ஃப்ரம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் விச் செட் a country of overqualified housewives. India is the country with the highest number of overqualified housewives in the world அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அது உள்ளே படிக்கும்போது வந்து நம்ம பொண்ணுங்க எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே இப்போ படிப்புக்கு வந்து ஓரளவு மைண்ட் செட் வந்து வளர்ந்துருச்சு. முன்னாடி படிக்கிறதுக்கே வந்து பொண்ணுங்களை வந்து நம்ம அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ படிக்கலாம், ஆனால் வேலை தெரியல, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தெரியல, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் இன்னமும் பீப்புள் திங்க் பண்ணுறாங்க. நல்லா படிச்சுட்டு நல்ல திறமையோட நல்ல புரிதலோட ஒரு பெரிய என்ன சொல்கிறது டேலண்ட் பூல் உட்காண்ட்ருக்காங்க, அடுத்து என்ன பண்ணன்னு தெரியாமல். அதுதான் அந்த ஆர்டிக்கல் சொன்னிச்சு. ஓகே. அண்ட் இட் ஆல்சோ மென்ஷன் தேட் இந்த டேலண்ட் பூலை நம்ம டேப் பண்ணலனா நம்ம கண்ட்ரி நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம அந்த சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னா இந்த டேலண்ட் பூலை இந்த என்ன சொல்கிறது ஒரு யூனிஃபார்மாக எல்லோரும் சேர்ந்து தான் வளர முடியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் கண்ட்ரி டு க்ரோ இன் டு அ சூப்பர் பவர் அப்படிங்கிறதையும் வந்து ஐ கேம் டு நோ தட் டே. That's when I thought, yes, I'm also a part of this talent pool. I'm also one of the overqualified housewives who's sitting idle at home, don't know what to do next. And I know everything, every single pain in first hand. Why not we try to find out a solution? Instead of being a part of the problem, why can't I become a part of the solution? That's how it happened. That's a very powerful mindset shift, because I know பர்சனலி நானுமே இந்த கெரியர் பிரேக், ஹோம் மேக்கர் இந்த ஃபேஸ் எல்லாமே இருந்திருக்கேன். கெரியரை ரீஸ்டார்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். நீங்கள் சொன்னீங்களா லைக் சங்கரி யாருன்னே தெரியாமல், அந்த மாதிரி ஆல் தீஸ் ஃபேஸஸ் ஐ ஹவ் ஆல்சோ பீன் தேர்.
பட் தென் ஐ லவ் த அப்ரோச் இன் யூ செட் நான் அந்த ப்ராப்ளமோட ஒரு பகுதியாக இல்லாமல் ஒரு சொல்யூஷனோட ஒரு பகுதியாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. ஐ ரியலி லைக் தட் தாட் ப்ராசஸ். ஹவு ஹஸ் த ஜேர்னி பீன் ஃபார் யூ? யூ செட் ஒரு 2.5 years ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 2.5 yearsல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கீங்க? ஹவு வாஸ் த ஸ்டார்டிங், ஹவு வாஸ் த ப்ராக்ரஸ்? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசித்த பிறகு அஃப்கோர்ஸ் ஐ டுக் சம் டைம், ஒரு 3-4 months வந்து எடுத்து யோசிச்சுட்டே இருந்தேன். வீட்டில் சொல்லக்கூட ரொம்ப பயமாக இருந்தது. ஐ திங்க் நம்ம நிறைய விமன் வந்து அதை வந்து கோ த்ரூ பண்ணுவோம். ஓகே, ஒன்று தோணிருச்சு, ஆனால் சொன்னால் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை நம்ம இதில் தோத்துட்டோன்னா, ஒருவேளை நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் உட்காந்துருந்தேன். ஸோ அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சொன்னாங்க, நீ தான் யோசிச்சல, என்னாச்சு, ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு குட்டி ஸ்டார்ட் அப் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன மாதிரி வேணும் வெப்சைட்டு, உன்னோட விஷன் என்ன, ஷேர் பண்ணு அப்படின்னு. ஹீ கேவ் மீ த நட்ஜ். அந்த வெப்சைட் கொடுத்த உடனே நம்ம பணம் வந்து உள்ளே போடுறோம், அந்த பேசிக் வெப்சைட் பில்ட் பண்ணுறோம், உடனே ஒரு பயம் வந்துருச்சு. சரி, ஓகே, ஒரு குட்டி பணம் போடுறோம், இப்போ வேலை செஞ்சே ஆகணும். ஸோ ஐ திங்க் சில நேரத்தில் நம்ம வந்து அந்த எண்டிங்கில் நின்றுட்டு இப்படி யோசிச்சுட்டே இருப்போம், யாரோ ஒரு ஆள் வேணும் தள்ளி விடுறதுக்கு. ஸோ இட்ஸ் ஓகே டு ஷேர் வித் அவர் ஃபேமிலி. அண்ட் ஐ ஃபீல் தட் அந்த ஒரு பர்சனை கண்டுபிடிச்சிடணும். யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, நம்ம வந்து பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டது முதல் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து அஃப்கோர்ஸ் நான் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அப்படிலாம் மாறிடுறாங்க. ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஓகே, என் குழந்தையோட வச்சுட்டு எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. சொல்ல போகணுன்னா, நம்ம வந்து ஒரு பேபி சிட்டர் ஹையர் பண்ணிட்ட பிறகு தான் வந்து அந்த டைமை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒன்று நம்ம குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்களான்ற பயம் இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பணம் வந்து உள்ளே போடுறோமே, நம்ம பணம் பண்ணுறது முன்னாடியே உள்ளே போடுறோமே அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் நம்ம வி ஷுட் நோ வாட் டு ட்ரேட் ஆஃப்ல. அண்ட் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபியூ திங்ஸ். இப்போ நான் வீட்டில் இருந்து தான் வேலை செய்கிறேன், தேவைன்னா மட்டும்தான் நான் வெளியில் வரேன், என் குழந்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும் ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஒரு பர்சன் கிட்ட தான் வந்து என் குழந்தை பார்த்துக்கிறாங்க அப்படின்றது தெரியும், என் கண் பார்வையிலே தான் இருக்கா. ஸோ ஐ எம் ஹாப்பி பில்டிங் மை பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் மை ஃபேமிலி. ஸோ இந்த புரிதல் எல்லாமே நான் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பேன் முன்னாடிலாம். இல்லை, அதுக்கான சரியான பர்சனை பார்த்துட்டு கூட நம்ம அந்த வேலையை கொடுத்துடலாம். நம்ம கண்டிப்பாக எதை பண்ணணுமோ, தேவையானது எதை பண்ணணுமோ அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் குவாலிட்டியை ஓவர் குவான்டிட்டி. ஸோ 10 மணி நேரம் இருக்குன்னா 10 மணி நேரமும் என் குழந்தையோட உட்காந்துருந்தா தான் நான் ஒரு நல்ல அம்மா நினச்சிட்டு இருந்தேன் முன்னாடி. அது வந்து ஆண்டர்ப்ரனர் ஆன புதுசுலேயுமே எனக்கு அது தோணிகிட்டே இருந்தது. ஏன்னா நான் தான் ஒரு ஃபுல் டைம் அம்மாவாக இருந்திருக்கேனே, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தபோது ஐயோ என்னோடய குழந்தைய வந்து நான் மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் புரிஞ்சது, நீ உட்காந்துருந்தாலும் ஃபோன் தானே பார்த்துட்டு இருந்த, நீ உட்காந்துருந்தாலும் நீ வந்து டிவி போட்டு விட்டுட்டு தானே இருந்த. இப்போது it doesn't matter if you are not there 100% with your child. It doesn't matter. All it matters is when you are with your child, be with your child. இப்போ நான் அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கொடுத்தாலும் ஐ எம் வித் மை சைல்டு 100%. ஸோ குவாலிட்டி மேட்டர்ஸ் a lot than quantity. And of course mindset. நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், இதுதான் ப்ராப்ளம் நினச்சி ஆரம்பிப்போம், ஆனால் உள்ளே போன பிறகு தெரியும் டோட்டலாக வேறு இருக்கும். இந்த ப்ராப்ளமுக்கு இதுதான் சொல்யூஷன் நினச்சிருப்போம், ஆனால் அந்த ப்ராப்ளமுக்கு வேறு எக்ஸ்ட்ராடினரியாக வேறு ஏதோ சொல்யூஷன் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிக்கணும், செவரல் பிவட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ வி ஹாவ் டு பி லைக் ஓகே டு டேக் ரிஸ்க் அண்ட் கோ ஹெட், கீப் ஆன் கீப்பிங் ஆன்ங்கிற விஷயம் வந்து ஐ திங்க் லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அ லாங் வே டு கோ, still early, I'm learning. Super. You told me like நீங்கள் வந்து ஒரு 8 years corporate experience இருந்துச்சு அப்படின்னு. கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கும் என்ன ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்லாம் நீங்கள் தயார் பண்ணிக்க வேண்டியிருந்தது? ஓகே, பேசிக்கலி ஐ நோ லைக் நம்ம வந்து மாதம் இந்த டேட் ஆனால் சேலரி அக்கௌண்ட்டை கிரெடிட் ஆகி அப்படி பழகிட்டு திடீர்னு நம்ம செய்கிற வேலைக்கு நம்மளே காசு கேட்கணும், இதெல்லாம் வரப்போ இட் வாஸ் சேலஞ்ச் ஃபார் மீ. ஸோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? வேறு என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஹவு டிட் யூ ஹேண்டில்? என்னோட முதல் மாதம் நான் பண்ண பணம் வந்து என்னோட ஜாபில் நான் போயிட்டு இருந்தபோது என்னோட ஒரு நாள் சேலரியை விட கம்மி. என்னோட 1 month salary from my business was much lesser than my 1 day salary. So
அது வந்து இட் வாஸ் வெரி ஷாக்கிங் ஃபார் மீ அஃப்கோர்ஸ். பட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் ஐ மேட் சம் மணி. ஓகே ஓகே, ஏதோ ஒரு பணம் வந்துருச்சு அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட்டு சொல்லணும் அப்படின்னா 900 rupees பண்ணேன் என்னோடய ஃபஸ்ட் மந்த்து. ஓகே ஓகே, அந்த 900 rupees வந்துட்டு அந்த சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அங்கே வந்து நம்ம கொடுக்குற வேலையை செஞ்சால் மட்டும் போதும், அது சரியாக டைமுக்கு செஞ்சால் மட்டும் போதும். இங்கே எது ஆரம்பிக்கிறோன்னா நாம் தான் வந்துட்டு சிஇஓ, நாம் தான் வந்து அக்கௌண்டன்ட், நம்ம தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும், நம்ம தான் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கணும், நம்ம தான் மெயில் அனுப்பணும், நம்ம தான் எல்லாமே நம்ம தான் பண்ணோம். நான் தான் கஸ்டமர் சர்வீஸ்லேயும் இருந்தேன், நான் சிஇஓவும் இருந்தேன். ஸோ I was the only person who was trying to do everything, every single aspect of my business, which was, it was very different. But at the same time, as இது வந்து நான் பேஷனேட்டாக எனக்கு வந்து பிடிச்சி நான் அந்த விஷனை வந்து புரிஞ்சதுனால சரி ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் நவ். I know that people will come for this vision அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து பிறக்க ஆரம்பிச்சிது. அண்ட் உண்மையாக சொல்லணுன்னா சரி ஓகே, இத்தனை நாள் நம்ம வந்து வேலை செஞ்சோம் சம்பளம் வரும்னு அந்த 30வது நாள் மந்த் எண்ட் எப்போ வரும் அப்படின்னு அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ல, அந்த மைண்ட் செட்லாம் உடஞ்சிருச்சு. மண்டே பார்த்தா பயமாக இருக்கும், அதெல்லாம் உடஞ்சிருச்சு. இல்லை, தெர் இஸ் நோ மண்டே, தெர் இஸ் நோ சண்டே. ஓகே, ஸோ தேட்ஸ் அ கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் விச் ஹேப்பன். சில நேரம் நான் பாஸ் பண்ணி நின்று திரும்பி பார்க்கும்போது நான் நினைப்பேன், ஏன்னா பிகாஸ் ஐ யூஸ் அட் டைம்ஸ் நான் இல்லை எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் போவேன், நான் லீவ் போட்டுறேன்லாம் ஐ யூஸ் டு டூ லைக் அ சைல்டு. அட் டைம்ஸ் நம்ம எல்லாருமே ஏதாவது பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ வந்து யோசிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு டே இல்லை இப்போது. ஸோ பிஸ்னஸ் ஹஸ் கிவன் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ், அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, ப்ரைஸ் டேக் போட முடியாத நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு, பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் த விஷன் அண்ட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் விச் வி ஆர் ட்ரைங் டு கிரியேட். பட் அட் த சேம் டைம் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. அட்லீஸ்ட் அங்கே ஒருத்தர் வந்து இருந்து புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன இன்னும் வேலை முடிக்கலையா அப்படின்ட்டு. இங்கே அந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க, கரெக்டாக. அண்டு அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான கிளியரான ரோட் மேப் இருக்கும், இங்கே ஒன்றுமே இருக்காது இல்லையா? ஒரு டெசர்ட்குள்ளே விட்ட மாதிரி இருக்கும். வி ஹாவ் டு ஃபிகர் அவுட் அவர் ஓன் பாத். அண்ட் நம்ம நினைக்கிற பார்த்து தான் இதுதான் வழி, இங்கே வந்து தண்ணி வந்துருச்சுடா, இந்த தண்ணியை குடிச்சிடலான்னு நினைப்போம், அது காணல் நீராக இருக்கும், லைக் ஒன்றுமே இருக்காது அங்கே, நம்ம தேடி போயிருப்போம் அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ், அப்ஜெக்ஷன்ஸ், handling people, understanding people and understanding whom to rely on. All those things was a very big learning, still a learning process now. And one thing I decided is there was not much to challenge at least as I was not that passionate with my previous job. Inge vandu there are a lot of things to take up and challenge myself every single month or years. So that's the main thing nenikiren. Okay, so as you said, this 2.5 years has not definitely be a cakewalk for you. Can you share one major challenge that you faced and how you handled it? Okay, of course. என்னன்னா இது நான் சேலஞ்சுன்னு சொல்லுவேன், ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். லாஸ்ட் மே 2023ஓட மேலே 2024 இப்போ இருக்கும், பட் இட்ஸ் ஜஸ்ட் ஜான்வரி 2023 மே. நாங்கள் வந்து 2022 August 15 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் கம்பெனியை. 2023 மேல வந்து அவல் விகடனோட ஃபீச்சர் ஆகும். அவல் விகடன் வந்து எங்களை ஒரு கவர் வந்துட்டு ஃபீச்சர் பண்ணுறாங்க. அந்த வீடியோ யூடியூப்பில் போகுது. நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அக்கா அவங்க வந்துருந்தாங்க பெங்களூர்லேருந்து. அவங்கள நான் மீட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வரேன். எனக்கு தெரியாது அது யூடியூப்பில் அது போயிருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த மேம் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வீடியோ போயிருக்குமா அப்படின்ட்டு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அது போஸ்ட் ஆகி 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 50K வியூஸ் ஏதோ இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இட் பிகேம் அ வைரல் வீடியோ. இந்த நைட் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வைரல் வீடியோவாக ஆகிடுச்சு. 2-3 டேஸில் ஐ திங்க் இப்போ 500,000 வியூஸ் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, it went viral like anything and we got a lot of registrations like per minute-க்கு இப்படிங்கிறதுக்குள்ள மெயில்ஸ் அடி வந்துட்டே இருக்கும். we are a small team.
that time it was just 4 of us and we don't know what to do. அந்த ஒரு மாதத்தில் வந்து we got 5000 விமன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஒரு மாதத்தில். நாங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து ஒரு 5 பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அதிகபட்சம். 5000 விமனை 4 பேர் ஹேண்டில் பண்ணணும். we used to talk to them முன்னாடிலாம் கால் பண்ணி. if we have to call and speak to these 5000 women, it's not going to happen at all. So we have to completely figure out another method and we can't keep them waiting. இவங்க எல்லாருக்கும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எங்களோட வெப்சைட் கிராஷ் ஆகிடுச்சு, வெப்சைட் டவுன் ஆகிடுச்சு, டேட்டா வந்து we lost சில டேட்டாலாம். அதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன பண்ணே தெரில. இட் வாஸ் அன் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் விச் வாஸ் என்ன சொல்கிறது, அது பூன் ஆஸ் வெல் அஸ் பெயின். ஓகே, ஸோ வி காட் அ லாட் ஆஃப் நம்பர்ஸ் த்ரூ தேட். இட் கேவ் அஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஓகே தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் லைக் திஸ். இதுக்கு வந்து பெரிய மார்க்கெட் இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துச்சு. இட்ஸ் அ யூனோ பிளெஸிங் தான். பட் அட் த சேம் டைம் இட் ஷோட் அஸ் தேட் நம்ம வந்து இன்ஃப்ரா வந்து ஒழுங்காக வச்சுக்கணும். ஓகே, நம்ம ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் வந்து ஒழுங்காக வச்சுக்கணும். நம்ம பெரிய கம்பெனியாக வளரணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக இருக்கும்போதே பிளானிங் இருக்கணும். ஓகே, என்னைக்கு நம்ம நினைச்சிட்டே இருக்கோம்ல, நம்ம எல்லாருமே வி ஆர் லுக்கிங் ஃபார் தட் பிரேக் இல்லையா? ஏதோ ஒரு பெரிய பிரேக் நம்ம கிடைக்கும்னு நினைக்கிறோம். அந்த பெரிய பிரேக்குக்கு வந்துச்சுன்னா ரெடியாக இருக்குமா? அந்த பெரிய பிரேக் வந்து அடிக்கடி வராது. அந்த மாதிரி ஒரு ஹைப், ஒரு மைல்ஸ்டோன் வராது. அது வரும்போது ஹவ் ஆர் வி கோயிங் டு மில்க் இட், ஹவ் ஆர் வி கோயிங் டு யூஸ் இட் டு த ஃபுல்லஸ்ட் அப்படிங்கிற அந்த லேர்னிங் வந்து இட்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய லேர்னிங்கில் அது ஒன் லேர்னிங் வந்து சொல்வேன். இம்மீடியட்டாக எனக்கு அதுதான் தோணுது. ஓகே, தட்ஸ் a very powerful lesson. and எல்லாருமே நான் ஸ்கேல் பண்ணணும், பெரிய கம்பெனிலாம் ஆகணும்னு நினைப்போம் தான். பட் திடீர்னு ஒரு நாள் நடக்கிறப்போ தூக்கமே போயிடுங்க. கரெக்ட். பிகாஸ் ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் ஆல் த மீடியா அண்ட் பாட்காஸ்ட் அண்ட் ஆல் த ஃபீச்சர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் who have covered our story so far. ஏன்னா they have given us a voice, they have given us an opportunity to tell our story. அப்போது வந்து நம்மளோட ஸ்டோரியும் இப்போ இதை கேட்டுட்ருக்கிற பார்த்துட்ருக்கிற பிஸ்னஸஸ் நம்ம ஸ்டோரியும் ஒருத்தவங்க கேட்க வருவாங்க. அது வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறலாம். அது மாறும்போது நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதை வந்து ஒரு இல்லை இப்படிலாம் நடந்துருச்சு என்ன பண்ணே தெரில அப்படின்னு அப்படியே லைக் தண்ணி ஊற்றினோன்னா அப்படியே ஓட்டக்கை மாதிரி அப்படி விட்டுற போகிறோமா, இல்லைனா ஹவ் ஆர் வி கோயிங் டு யூட்டிலைஸ் இட்ங்கிற அந்த ஒரு விஷயம் முக்கியமானது அஸ் அன் ஆண்டர்ப்ரனர். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திடீர்னு வந்தாலும் நீங்கள் வந்து ஐவ் சீன் லைக் யூனோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஓவர்வெல்ம் இருந்தாலும் யூ கம் அவுட் ஆஃப் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. பட் அட் த சேம் டைம் ஜென்ரலாகவே எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் சொல்கிற ஒரு விஷயம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கேயாவது போயிடலாம்ப்பான்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நினச்சிருக்கேன். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் தட் ஃபேஸ்? அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி தோணதான் செய்யும் சில நேரத்தில். சில நேரம் வந்துட்டு நம்ம சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம், இது வந்து ஷுர் கட் யூனோ இட்ஸ் அ ஷுர் ஷாட், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக தான் போகுதுன்னு நம்ம நினைப்போம். அதுக்கப்புறமா அது ரொம்ப மோசமாக வந்து ஃபெயில் ஆகும். ஆர் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பீப்புள் நடந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்போது நானுமே நினச்சிருக்கேன், ஆஹா நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து ஹி வாஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவங்க வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்மால் டைம் பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு புலிவால் பிடிச்ச மாதிரிமா அப்படின்வாங்க. புலிவாலை பிடிச்சிட்டோன்னா விடவும் முடியாது, அதை பிடிச்சிட்டோன்னா அது ஓடிட்டே இருக்கு, அது எங்கே போகணும். அதே மாதிரி தான் பிஸ்னஸும் அப்படின்ட்டு. ஸோ இதில் சிம்பிளாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஃபார்முலா வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக மண்டைக்குள்ளே நிறைய நாய்ஸ் கேட்குது அப்படின்னா தூங்கிடுவேன். இது ஒன்று. 2வது விஷயம் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் லவ்விங் த ஜேர்னலிங். ஓகே, ஸோ ஐ புட் டவுன் மை தாட்ஸ். என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை படித்து பார்க்கும்போது அந்த எழுதிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தில் வந்து வி வில் ஃபீல் ஓகே இது வந்து இப்படி இருக்குமோ, இப்படி பண்ணலாமோ, அந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும்.
எப்போல்லாம் வந்து கன்ஃபியூஷன் போகிறனோ, எப்போல்லாம் நான் வந்து ஐயோ அடுத்து என்ன ஸ்டெப் தெரியலையேன்னு தோணும் போதோ, இல்லை நம்ம வந்து இப்படி வச்சுட்டு எனக்கு வந்து வேணும்னு நினச்சா என்ன நடக்கும், எனக்கு தெரியுமா தெரியாது, இப்படி வச்சு தான் தெரியும். ஸோ we have to look for the possibility இல்லையா? ஸோ அந்த விஷயம் வந்துட்டு I always I started developing this habit. Actually it didn't come just like that. இப்படி தான் நம்ம பண்ணணும் போல் அப்படின்னு நான் வந்து என்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். அதை தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். ஐ மீன் ஐ ஃபீல் யூ ஆர் வெரி ஓப்பன் டு லேர்னிங் இல்லையா? ஸோ உங்களை மாதிரியே தேர் இஸ் அ பர்சன் இன் இந்தியா ஹூ சேஸ் ஐ வாண்ட் இந்தியா டு பி ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம CK குமரவேல் சார் பற்றி தான் சொல்கிறேன். தென் there are businesses which are getting a little vocal about saying women workforce குள்ளே வரணும், women should get into business, women நம்ம ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. I would like your views on the importance of why women need to be there in the workforce and how women can actually contribute here. Okay. That's a very important question to ask ன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் குமாரவேல் சார் தான் வந்து ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து லான்ச் பண்ணி வச்சாங்க. ஸோ when I went to him and I said that I was so scared. Okay. Of course நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, நான் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க வந்து he was very open minded and he said நல்லா பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, அடி பலமாக விழுமேமா தாங்கிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ முன்னாடியே வார்ன் கொடுத்துட்டு ஐ said சரி நான் தாங்கிடுவேன் சார். அது வந்து இட் வாஸ் வெரி நைஸ். வெரி பிக் பிஸ்னஸ் ஓனர், பிக் டைம் ஆண்டர்ப்ரனர் சப்போர்ட்டிங், இப்போது பட்டிங் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி இது பண்ணது வந்து நிஜமாகவே ஐ ஹாவ் டு தேங்க் குமாரவேல் சார். அண்ட் பிஸ்னஸஸ்க்கு வந்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா I have a very different take on this. Like inclusion, diversity, equity and inclusionல நம்ம வந்து சொல்கிறாங்க இத்தனை பேரை வந்துட்டு ஹையர் பண்ணணும், இத்தனை விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க. அது முக்கியம்தான். பட் அதே நேரத்தில் வந்து it is not just for the mere numbers. It is also about, are we really empowering them? Are we really taking them into consideration? Okay, so நிறைய பேர் ரொம்ப பொண்ணுங்க தான், நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, உண்மை பொண்ணுங்க தான் நான் டாப்பர்ஸாக இருக்காங்க. காலேஜில், ஸ்கூலில், ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. பட் நடுவில் எங்கேயோ தெர் இஸ் அ லீக்கேஜ். இதுதான் வந்து தியரி ஆஃப் மிஸ்ஸிங் விமன் இன் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் கேர் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுதான் மெயின் ரீசன் இருக்கிறதுலையே. அதனால் we are losing a lot of people. ஸோ இவங்களுக்கு தேவையானது என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி தான். அட்லீஸ்ட் வந்து இனிஷியல் இயர்ஸ் அவங்க குழந்தை குட்டியாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் somebody has to take a back seat. அது நிறைய ஃபேமிலியில் யார் எடுக்கிறாங்கன்னா விமன் தான் எடுக்கிறாங்க. அதனால் we cannot punish them. ஃபேமிலியும் முக்கியம், அதே நேரத்தில் ஒருத்தவங்களோட ட்ரீமும் முக்கியம், ரெண்டுமே முக்கியம். ஸோ இதை பிஸ்னஸஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் வந்து they can understand. ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, ஓகே a little more flexibility but with accountability. we have to expect accountability கண்டிப்பாக. just for the sake of ஒரு பொண்ணாக இருக்காங்கன்றதுக்காக நம்ம வந்து எந்த ஸ்கில்லுமே இல்லாமல், எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. பட் அதே நேரத்தில் ஒருத்தவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டி எதிர்பார்க்காங்கன்றதுனால அவங்க அக்கௌண்டபிளாக இருக்க மாட்டாங்கன்னு நம்மளே வந்து அன்கான்ஷியஸாக பயஸோட ஒர்க் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் பிஸ்னஸஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் அ வெரி ஹியூஜ் பொட்டன்ஷியல். இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா பிஸ்னஸஸ்க்கு ஒரு பெரிய பெயின் பாயிண்ட் என்னங்க, ஒருத்தர் ஹையர் பண்ண ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கமிட்டடாக இருக்க மாட்டேங்கிறாங்க, பிஸ்னஸோட விஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த பிக் பிக்சர் அவங்களுக்கு யோசிக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டிடேட் இல்லை அப்படிங்கிறது நிறைய பிஸ்னஸஸோட ஒரு அட்லீஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸஸோட ஒரு பெயின் பாயிண்ட். இந்த பெயின் பாயிண்ட்டுக்கு டெஃபினட்டாக அவர் விமன் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் அன் ஆன்சர். இவங்களுக்கு நம்ம சரியாக எக்யூப் பண்ணோன்னா they can easily understand, they can easily commit, okay, and they can easily
டூ திங்ஸ். ஏன்னா விமென் வந்து பொதுவாகவே நமக்கு வந்து ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அது வந்து we are much more empathetic. நமக்கு எம்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால தட்ஸ் ஹவ் அவர் பிரெயின் இஸ் வயர்ட். நமக்கு எம்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை மட்டும் எப்பயுமே யோசிக்க மாட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப சகஜமாக சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிப்போம். ஸோ ஒரு லீடரோட ஒரு முக்கியமான குவாலிட்டி இது. நம்ம வந்து ஒரு கமிட்டடான ஒரு டிபெண்ட்டாக ஒரு நல்ல ரீசோர்ஸ், ஒரு கேண்டிடேட், ஒரு உமன் கேண்டிடேட்டுன்னு நான் கேண்டிடேட்னே சொல்லலாம், ஒரு கமிட்டடான ஒரு ரீசோர்ஸ், ஒரு கேண்டிடேட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்கள மட்டும் யோசிக்காமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து வளர்க்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா அதை விட என்ன பெஸ்ட் கேண்டிடேட் இருக்க போகிறாங்க ஒரு கம்பெனிக்கு, இல்லையா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் வி ஹாவ் டு திங்க் அண்ட் வி ஹாவ் டு என்கரேஜ் அண்ட் டாக் அ லாட் அபவுட் our companies who are supporting. அப்போ தான் இன்னும் நிறைய பேர் முன் வருவாங்க. Awesome. And next நான் கேட்கணும்னு நினச்சது, you come from a family of business. I know your husband is into business, உங்கள் in-laws are into business. வீட்டில் கான்வர்சேஷன்ஸ் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பற்றி பேசுவீங்க? வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிலேட்டட் கான்வர்சேஷன்ஸ் யூ ஹேவ், இஃப் அட் ஆல் யூ ஹேவ்? ஓகே, ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஓகே, யாரும் ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் கிடையாது. ஓகே. இப்போ எங்கள் அப்பா வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ஏசி ஆஃபீஸில் பெரிய பில்டிங்கில் வேலை செய்யணும், தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் எனக்கும் சரி எங்கள் அண்ணனுக்கும் சரி சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால பொண்ணுங்களுக்கு அங்கே இடமே கிடையாது. அது வந்து ரொம்பவே வந்துட்டு நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த டிரான்ஸ்போர்ட்குள்ளே போடணுன்னா கூட சின்ன வயசில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்களே. ஏன்னா ஃபுல்லாக மென் தான் இருப்பாங்க. தே டோன்ட் சே தட் இல்லை இங்கெல்லாம் வர வேணாங்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்லேயுமே அப்படி தான் இருக்கும். அண்ணனுக்கு வந்துட்டு நீ நல்லா படிச்சிருக்க, நீ ஐடியில் நல்ல வேலை செய், இந்த பக்கம் தயவு செஞ்சு வந்துடாது, இவங்களெல்லாம் நீ வச்சு மாரடிக்க முடியாது. இதுதான் எங்கள் அப்பா சொன்னது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஃபேமிலி ஆஃப் பிஸ்னஸ் கேட்கும்போது நல்லா இருக்கு. என்னென்னா இவங்க இப்போ என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஆர் என்னோடய பிரதர் இன்லாவாக இருக்கட்டும், என் ஃபேமிலியில் இப்போ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் நானாக ஏதாவது ஒன்று பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, ஆஃப்கோர்ஸ் நிறைய பிஸ்னஸ் பற்றின கான்வர்சேஷன் இருக்கும், அடுத்து வளர்ந்துடணும் அப்படின்ட்டு கான்வர்சேஷன் இருக்கும், இந்த சூரிய வம்சம் படத்தில் மாதிரி நடந்துடணும் அப்படின்னு. So it's very interesting, it's very nice to grow together and I think that's one important thing which we do for our children. நம்ம வந்து we have to be that one person. எல்லாரோட ஃபேமிலிலையும் ஒருத்தன் வருவான், அவன் வந்து அவனோ அவளோ அந்த ஃபேமிலியோட தலையெழுத்தையும் மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை நம்ம இடக்கூடாதா அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், we always say பிஸ்னஸில் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், it was so shocking here, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுவோம். நீங்கள் வந்து பார்த்த ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் உங்கள் ஆண்டர்ப்ரனர் ஃபேஸ்லனா என்ன ஷேர் பண்ணுவீங்க? ஓகே, சர்ப்ரைசிங்கான விஷயமா, இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கே இது அப்படின்னு நினைக்கிற மாதிரி. நல்ல விதமாவா கெட்ட விதமாவா? நல்ல விதமா. ஓகே, நல்ல விதமான பார்க்கணுன்னா ரொம்ப பெரிய ஆட்கள் இருக்காங்களே, அதாவது நம்ம வந்து ஒரு நார்மல் பேக்ரவுண்டில் நம்ம வளர்ந்து வரும்போது என்ன நினைப்போன்னா, ரொம்ப பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய பணம் பண்ணுறவங்க, ரொம்ப பெரிய ஃபேமிலிஸ்லேருந்து வரவங்க, பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் வந்து சரியாக பேச மாட்டாங்க, யாருக்கும் வந்து யாரோடையும் பழக மாட்டாங்க, கைட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினைப்போம். அவங்கள்ட்டலாம் இப்படி போய் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர், ரொம்ப உயரத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் there is no price tag, அவங்களுக்கு அதுலேருந்து எந்த ஆதாயமும் இருக்காது, ஆனாலும் they give back. ஓகே, அது வந்து ஐ திங்க் ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வந்த பிறகு தான் ஐ மெட் சச் பீப்புள். அது வரைக்கும் அந்த மாதிரி பீப்புள் நான் பார்த்ததில்லை, அந்த மாதிரி பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணதும் கிடையாது. இவங்களுக்கு இதுலேருந்து எதுவுமே கிடைக்காது, ஆனாலும் they give time. என் பையன் கேட்டு அவங்க ஏன் சொல்லி தராங்க அப்படிதான் கேட்பாங்கல்ல. ஏன்னா நம்ம அப்படிதானே வளர்க்கப்பட்டிருக்கோம். இதில் இவங்க ஒருத்தவங்க வந்து ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன அல்டீரியர் மோட்டிவ் இருக்கு? there is no ulterior motive at all. அண்ட் இன்னொரு லேர்னிங் என்ன அப்படின்னா, பணம்
பற்றின ஒரு முக்கியமான லேர்னிங்கும் இருக்குது. அண்ட் தட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் திங். என்னென்னா, பணம் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ்குள்ளே வந்த பிறகு தான் ஐ சா. பணத்துக்குன்னு ஒரு கேரக்டர் கிடையாது. பணம் நல்லது, பணம் கெட்டதுன்னு கிடையாது. அது யார்கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட குணம் வந்து மாறும். ஸோ நம்ம நல்லவங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கணும். இன்ஃபேக்ட் நிறைய பணம் இருக்கிற நிறைய நல்லவங்க இருக்காங்க. அவங்க நிறைய நல்லது செஞ்சிட்ருக்காங்க. இந்த உலகத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்க. அதனால தான் அந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கான போர்ட்ரேயல் எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக பார்க்கும்போது நிறைய கெட்டவங்க தான் இருக்காங்க. இவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இவங்க இப்படி பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு பிம்பத்தை வளர்த்துட்ருக்கோம். அது இல்லை, நிறைய நல்லவங்க இருக்காங்க. நிறைய நல்லவங்க நிறைய சம்பாதிக்கணும். அப்போ தான் இன்னும் நிறைய நல்லது நடக்கும். இப்போ நான் என்ன நல்லவங்க அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டு பிகம் wealthy too so that I can give back. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு we will become a different person. அண்ட் அந்த பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது நான் கண்கூட பார்த்தேன். ஸோ ஐ திங்க் that's a very big surprise for me. That's so powerful. இந்த மாதிரி நிறைய மித்ஸ் நம்மளுக்கு வந்து சின்னதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நம்ம இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப பெரிய தடங்களாகவும் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வாட் கைண்ட் ஆஃப் இந்த சொசைட்டல் கண்டிஷனிங்கோ இல்லை நம்ம குழந்தையாக வளர்ந்து வரப்போ நம்ம கேட்டு வளர்ந்த விஷயங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்கள் ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னியை இம்பேக்ட் பண்ணுச்சு? இந்த மாதிரி விஷயம் நான் வந்து வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு நான் மாற்றி சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்கும்? ஓகே, முதல் விஷயம் வந்துட்டு ஐ திங்க் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். அது வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, இன்னமும் இருக்குது. நம்ம நல்லதாக பண்ணியிருப்போம், ஓகே, அதுக்கான ஒரு அப்ளாஸ் நமக்கு வருது, அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் வருதுன்னா அதை முழு மனசாக நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இது வந்து ரொம்ப அதிகமாக பொண்ணுங்க கிட்ட இருக்குது. பெண்கள் வந்து இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறோம். ஓகே, இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை, நம்மளோட கேப்பபிலிட்டிஸை, நம்மளோட திறமையை நம்மளே அண்டர்மைன் பண்ணுவோம், நம்மளே குறைச்சி மதிப்பிடுவோம். அதுக்கு இல்லை நீ இது நல்லா தான் இருக்குன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம். இது ஒரு விஷயம். இது வந்து நான் வந்து இப்போ என் வீட்டிலையே நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கனால நான் பார்த்துருக்கேன். மென் நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல. அவங்களோட கேப்பபிலிட்டி இன்னும் அவங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட அதிகமாக இருக்குதுன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க. அதனாலே அதிகமாகிடுது. நமக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம். அதனாலேயே நம்மளால சரியாக செயல்பட முடியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, அப்படி இருக்கலாம். ஸோ இது வந்து ஐ திங்க் என்னோட பையனாக இருந்தாலும் சரி, என்னோட பொண்ணாக இருந்தாலும் சரி, லேர்ன் டு அக்செப்ட் ரெகக்னிஷன். அது தலைக்கு ஏற்றாத, ஆனால் ஓகே நல்லா இருக்கு, அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா நமக்கு சொல்லி தந்திருக்காங்கல்ல, இது இல்லை 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 தன்மையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நோ, அதை we cannot take it to the head, but at the same time we cannot ignore it. We have to accept it and move on. அண்ட் இன்னொரு வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் பணத்தை பற்றின புரிதல். திருப்பியும் நமக்கு வந்து நம்பர்ஸ் அப்புறம் லாஜிக்கலாக யோசிக்கிறது செய்கிறது. நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அட்மேக்ஸ் இது என்னது, ஓகே அடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அடுத்து என்ன குழந்தை இதாயிரும், வீட்டை பார்த்துக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்கள மாதிரி தான் நமக்கு வந்து தெரியாமலே நம்ம மைண்டுக்குள்ளே செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக சில விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னா அது மாதிரியான மக்களோட இது பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இது ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட பழைய விஷயம் நம்மளை இப்போ ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்ருக்கோம், பிடிச்சி வச்சுட்ருக்கோம். அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இதை பார்த்துட்டு இது என்னை இந்த தாட் என்னை விட மாட்டேங்குது, எனக்கு அது பண்ணுது இது பண்ணுதுங்கிறத விட யூ புட் அனதர் தாட் தேர், the thought which you really want to have, அந்த விஷயம் தான் again another learning. Very powerful, super. So எனக்கு நெக்ஸ்ட் தெரிய வேண்டிய விஷயம், நீங்கள் சொன்னீங்க you started into entrepreneurship, I mean you gave up your corporate career because you wanted that time with your family. And I know entrepreneurship does not give you the time with the family. So
எப்போவுமே விமன் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்கிற ஒரு முக்கியமான கொஸ்டினுக்கு நான் வரேன். ஹவு டு யூ ஒர்க் ஆன் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? There is no work-life balance. There is definitely no work-life balance. Because நானுமே அதான் நினச்சேன். அது ஒரு பெரிய பயமாகவும் இருந்தது. எப்படி வந்து ஒர்க்கையும் எப்படி வந்து ஃபேமிலியும் மேனேஜ் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா. கண்டிப்பாக அப்படி எக்ஸாக்டாக ஈக்குவலாக இப்படி இருக்கணும் அப்படின்னு மேனேஜ்லாம் பண்ணவே முடியாதுங்க. சில நாள் இது இப்படி தாங்க இருக்கும், சில நாள் இப்படி இருக்கும். இன்றைக்கி என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங்ஸ் இல்லையா, நான் வந்து என் குழந்தைக்கு நான் இன்றைக்கி டைம் இது பண்ணுவேன், ஒதுக்குவேன். இல்லை எனக்கு இன்றைக்கி ரொம்ப நிறைய வேலைகள் இருக்குது, 12 மணி நேரம் நான் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இதெல்லாம் போக போகுது அப்படின்னா எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் பரவாயில்ல. ஓகே, ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒர்க் லைஃப் இன்டகிரேஷன் தான் பண்ண முடியும். ஒர்க்கையும் லைஃப்பையும் சேர்த்து என்ன பண்ணணும், என்னோடய டூ எப்படி இருக்குன்னா ஒர்க்குக்கான விஷயங்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும், என்னோடய பர்சனல் விஷயங்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். நான் நெகோஷியபிள்ஸ் இன் போத். என்ன ஹை இம்பேக்ட் டாஸ்க், இதை பற்றி தான் இவ்வளோ பேசுகிறேன். லைக் ஒரு டாஸ்க் இருக்கும், அதை பண்ணால் அது வந்து இட் வில் கிவ் அஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்ட். நம்ம க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட எப்பயுமே என்னோட டூ டூ லிஸ்ட்டில் என்னோட பையனோட டைமும் இருக்குது, என்னோட ஹஸ்பண்டோட டைமும் இருக்குது. அது என்னோட பையனோட டைம் வந்து டெய்லி பேசிஸில் இருக்குது. என் ஹஸ்பண்டோட டைம் ஆஸ் வி ஆர் அடல்ட்ஸ், ஏன்னோ நம்ம டெய்லி உட்காந்து 10 மணி லைக் 1 மணி நேரம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, அதுக்கான டைம் கிடைக்காம இருக்கலாம் ஆஸ் வி போத் ஆர் பிஸி. பட் 1 வீக் ஒன்ஸ் ஆகுது வி ஹாவ் டு டேக் அவுட் தட் டைம். இல்லைனா எங்களுக்கே இது ஏதோ நடக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஐ நோ இது வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி. தட்ஸ் ஹவ் வி ஹாவ் டு இன்டகிரேட்டுன்னு நினைக்கிறேன். வி கேன் நாட் டூ அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ். அதை பண்ணோன்னா we will fail. We are raising the expectation. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் போது we will not be able to cater to it. ரொம்ப நல்லா சொன்னீங்க. there's always I get asked, நீங்கள் கோச் தானே சொல்லி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி வந்துட்டு 2 years down the line உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும், உங்கள் லைஃப் எப்படி என்னெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னா, பீப்புள் ஒன்லி சே எனக்கு இந்த மாதிரி விஷயம் கோல்ஸ் இருக்குதுன்னு கெரியரை பற்றி தான் பேசுவாங்க. when you don't have goals for your personal life, when you don't plan anything for your personal life, work life balance வராதுங்க. the first change from there அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ லைக் யூ மென்ஷனிங் என்னோட டு டூ லிஸ்ட்டில் நான் தனியாக என் பர்சனல் லைஃப்பும் இருக்கும், என் ஒர்க் லைஃப்பும் இருக்குன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இன்னும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது வந்து நான் ஜென்ரலாக நான் கேட்குற கேள்வி. பொதுவாகவே வந்துட்டு சவுத் இண்டியன்ஸ் வந்து நீங்கள் எப்படி சொல்கிற மாதிரி தன்மையாக இருக்குன்னு சொல்லி வளர்த்துருவாங்க. அதுவும் விமென்க்கு இட் இஸ் ஈவன் மோர் ஹையர். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனராக வரப்போ ஹவு டிட் யூ ஃபைண்ட் இட் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப்? அண்ட் அதுவும் நீங்கள் எடுத்திருக்க ப்ராஜெக்ட் இஸ் நாட் சம்திங் லைக் நான் ஒரு பிஸ்கட் கடை வச்சுருக்கேன் வந்து வாங்குன்னு டக்குன்னு அப்படி கிடையாது. யூ ஷுட் ஹவ் ஒர்க்ட் அ லாட் டு கிரியேட் ஈவன் தட் அவேர்னஸ். ஹவு டிட் யூ ஒர்க் ஆன் இட்? ஓகே, அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். பிகாஸ் அப்படி தான் நம்மளை வளர்த்துருக்காங்களே, லைக் நம்ம தாம் பெருமையை நம்மளே பேசக்கூடாது. ஆனால் we have no other go. நம்மளே நம்மளோட பிஸ்னஸை பற்றி பேசலைன்னா, நம்மளே நம்மளோட ப்ராடக்டை பற்றி பேசலைன்னா யார் பேசுவா? அண்ட் அகெயின் நம்ம தான் நம்ம லைஃப்பை பற்றி ஆக்சுவலாக அதிகமாக யோசிச்சுட்ருப்போம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, நான் இதை பற்றி சொல்லிட்டா அடுத்தவங்க என்ன பேசிடுவாங்க என்னை பற்றி, நான் அப்படி பேசினா அவங்க இதை பற்றி என்ன யோசிச்சுருவாங்க, என்னை இந்த மாதிரி பர்சன் நினச்சிடுவாங்க அப்படின்னு. யாருக்கும் டைம் கிடையாது நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கெலாம். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இனிஷியலாகவே வந்து நான் யோசிச்சிட்டேன். அண்ட் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. இட் வாஸ் நாட் ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து வி ஹாவ் டு கிரியேட் கான்டென்ட் இன் சோஷியல் மீடியா, பர்டிகுலர்லி லிங்க்டின். ஸோ what to create as a mother, as a woman who is in career break, what should I write in LinkedIn? ஓகே, நம்ம வந்து காலேஜ் டைமில் யூஸ் பண்ண அந்த லிங்க்டின் எல்லாம் எடுத்து தூசி தட்டி சரி ஓகே எதையாவது ஒன்று போடுவோன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டு அப்படியே போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஐ தாட் தட் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, இப்போ வந்து
நம்ம என்ன நினச்சிப்போனா இது நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு, எனக்கு என்ன லேர்னிங் இருக்குது, நான் என்னது ஷேர் பண்ண முடியும், நான் தான் நான் நினச்சது இன்னும் அச்சீவ் பண்ணவே இல்லையே, நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த உலகத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் திரும்பி நம்ம வந்த பாதையை லைட்டாக பார்த்தா கூட எவ்ரி பர்சன் தே வுட் ஹவ் கான் த்ரூ சம் ஜேர்னி அண்ட் அதில் சில லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஜேர்னியில் ஸ்டார்டிங் லைனில் ஒருத்தர் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ நம்ம நடுவில் இருப்போம், ஆனால் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு ஒரு பாதையாக வழிகாட்டியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்கிற எண்டிங் லைனில் இருக்கிற ஒரு பர்சனாக நம்மளே காட்டிக்க வேணாம். லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஆமாம், நான் நடுவில் தான் நிற்கிறேன் இன்னும். ஐ ஸ்டில் ஹாவ் மை இன்செக்யூரிட்டி, ஐ ஸ்டில் ஹாவ் மை லேர்னிங்ஸ், அ லாட் ஆஃப் லேர்னிங்ஸ், I still have a lot of milestones to achieve, to go through. But I've done all these things. And I've learned all these things. Super. Why can't I share that? அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா I think that it will be, it will happen. இல்லை அது பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட் பண்ண மாதிரி இருக்காது, அதை விட பெரிய மார்க்கெட்டிங் என்ன, people love people actually. Exactly. Correct. So they will not come to you, at least initially, for your beautiful product or something. They will come to you for you. So show who you are, the real you. And of course, and if people can see what you can offer, அவங்க கண்டிப்பாக they will consider. That's how I started and that's what I believe. ஏன்னா இப்போ கூட மஞ்சு, I think that particularly in content creation journey, இப்போ வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது லிங்க்டின் I feel that now I'm comfortable. பட் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது there was a lot of things happening. நான் நல்லா தான் வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கேயோ இல்லையே, நம்ம ஏதோ நம்ம இல்லாத ஒரு பர்சனை மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கே, இது நம்ம கிடையாதே, நான் ஏன் வைராலிட்டிக்காக பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஏதோ அது என்னோடய ஜேர்னி இல்லையோ, நான் தப்புன்னு இல்லை, நான் சரியான விஷயங்கள் தான் சொல்கிறேன்னா அது கரெக்டாக தான் போய் சேருதா. தோ ஐ வாஸ் வெரி ஷுர் அபவுட் எந்த எக்ஸாஜரேஷனும் இருக்கக்கூடாது, நான் உண்மையாக பிலீவ் பண்ணுறது மட்டும்தான் நான் பேசணும் அப்படிங்கிறத ஐ ஆல்வேஸ் பிலீவ். இப்போ நம்ம பேசுகிறது கூட ஐ எம் ஷேரிங் வாட் எவர் ஐ ஃபீல் தட் இட்ஸ் மை ட்ரூத், வாட் எவர் ஐ எம் ஸ்பீக்கிங். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது ஒரு பாயிண்டில் எப்படி தோணுச்சுன்னா, வாட் யூ ஹாவ் டு ஷேர். There are some amazing people who are sharing amazing things in Instagram. அவங்கள விட நீ என்ன ஷேர் பண்ணிட போகிற அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த கம்பேரிசன் கிக்கின் ஆக ஆரம்பிச்சிச்சு. That's when I stopped creating content. Then I took a break. கிட்டத்தட்ட 6 மாதம் I didn't create content in Instagram. அப்புறமா again I restarted. இப்போ I am creating now. It's been 4 months or so. Now I know why exactly I create. ஏன்னா நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணல, நான் யாருக்கும் பெரிய வேல்யூ பாம் ஆட் பண்ணணும், நான் இப்படி பண்ணிடணும் அப்படின்லாம் க்ரியேட் பண்ணல. என்ன மாதிரியே ஒரு பொண்ணு, என்ன மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட் உட்காண்ட்ருப்பாங்க நான் முன்னாடி இருந்த மாதிரி. அவங்க ஏதோ ஒரு ஆன்சர் தேடிட்டுருப்பாங்க, அந்த ஒரு ஆன்சர் ஒரு குட்டி ரே ஆஃப் ஹோப் இந்த விஷயத்துலேருந்து கான்டென்ட்லேருந்து வருதுன்னா தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. லவ்லி, இட்ஸ் ஸோ நைஸ். ஸோ இது நான் என் கிளையண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஜென்ரலாக எகெயின் எல்லாருமே எனக்கு சொல்கிற விஷயமும் தான். நானுமே ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தான், நான் என்ன பெருசாக சொல்லிட்டு போகிறேன் அப்படி தான் நினச்சிருந்தேன். பட் சம்வேர் சம்படி நாம் ஏற்கனவே கடந்து வந்த அந்த பாதையில் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிற ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி a big ray of hope for them. ஸோ அதுக்காகவே ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அவுட்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கான்டென்ட் க்ரியேஷன் நானும் அந்த மோட்டிவேஷனல் கோட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் தென் when you start doing it consistently, உங்களோட கான்டென்ட்டும் ஆப்வியஸ்லி நேச்சுரலாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஓகே, ஸோ நான் அகெயின் when my clients say me this, நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிற எக்ஸாம்பிள், when Netflix started, அவங்க they didn't have original content. ஏற்கனவே மற்ற சேனல்லாம் ஓடின விஷயங்களை தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் தென் gradually they started creating content. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்க்கே அப்படி தான், நீங்களும் நானும் we are just small people. ஓகே, நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ it is okay to take a motivational quote and share it. Again, give credits, அவ்வளோதான். பட் தென் when you do that consistently and உங்களோட content creation game changes,
அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இன் திஸ் கொஸ்டிங் ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ என்னோட ஜேர்னிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் என் ப்ராடக்ட்டை பற்றியோ சர்வீஸை பற்றியோ பயங்கரமாலாம் சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தீஸ் ஆர் திங்ஸ் ஐ ஸ்டாண்ட் ஃபார். அண்ட் இட் கேம் இன் ஸோ ஹேண்டி ஃபார் மீ தட் என்னோட ஜேர்னி என்னோட ஸ்டோரிஸை நான் ஷேர் பண்ணதுலேருந்தே வந்துட்டு இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ இன் எஸ்டாப்ளிஷிங் மை ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ how important do you think storytelling as an art or content creation as an art for entrepreneurs? I think it has become very important இப்போ ப்ராபப்ளி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இல்லை, இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் வெரி இம்பார்ட்டண்ட். பீப்புள் வந்து வாண்ட் டு நோ த ஃபேஸ் பிஹைண்ட் த பிராண்ட். அதை இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. ஐ திங்க் முதல்ல பர்சனல் பிராண்டிங் பண்ணது நம்ம வசந்தன் கோ சார் தான் நினைக்கிறேன், வசந்த் சார். ஸோ அப்போ தான் நினைப்பேன், ஓ விஷனரி பாருங்களேன், அப்போவே வந்து அவரோட ஃபேஸ்க்காக ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணாரு. அண்ட் நம்ம இப்போ பர்சனல் பிராண்டிங்னு பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் ஹேவிங் அ பர்சனல் பிராண்டிங் பர்சன், ஒரு எக்ஸ்பர்ட் அட் ஹோம், ஐ நோ ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ். அண்ட் பீப்புளுக்கு வந்துட்டு ஐ திங்க் தட் நம்மளோட ஸ்டைலை நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தான் நான் த்ரூ இந்த லேர்னிங்லேருந்து எனக்கு அதுதான் தோணுது. இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஸ்பீக்கிங் லாட் அபவுட் ஹிம் டுடே, பட் எனிவேஸ் இப்போ அவரோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, கிறிஸ்பாக ரொம்ப ஷார்ட்டாக அப்படியே என்ன சொல்கிறது, பஞ்ச் லைன் மாதிரி டப்பு டப்புன்னு அடிக்கிறது தான் அவங்களோட ஸ்டைல். ஆனால் என்னோடய ஸ்டைல் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டெலிகேட்டாக அப்படியே சுற்றி வளைச்சி அப்படியே பாயிண்ட்டுக்கு வரணும், கடைசியில் தான் பாயிண்ட்டுக்கு வரணும். அதில் வந்து ஒரு அழகாக ஒரு கோர்வையாக கொண்டு வரணுங்கிறது தான் என்னோடய ஸ்டைல். ஈவன் பேசும்போதுமே நான் வந்து அப்படியே பேசுவேன், அவர் வந்து டப்புன்னு பேசுவேன். நான் இனிஷியலி அஃப்கோர்ஸ் ஆஸ் அ பிக் பர்சனல் பிராண்ட் அவங்களுக்கு பயங்கர லைக்ஸ் வரும், அவங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி நம்மளும் எழுதணும் அப்படின்னா வரல. அண்ட் தேட்ஸ் ஓகே. ஓகே, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வரும். ஆக்சுவலாக அது நம்ம ஒரு பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ஸ்டைலில் மட்டுமே போட்டாலே போதும். அந்த ஸ்டைலில் நம்ம வந்து ஸ்டோரி சொன்னாலும் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பீப்புள் வில் லைக் இட். நம்ம யாரையா மிமிக் பண்ண ட்ரை பண்ணோன்னா தான் பிரச்சனையே. எனக்கு வரலையே, நான் என்ன பண்ணுறது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அது. நம்மளுக்கே நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸ் ஆக. கரெக்ட். அவங்க அந்த 4-5 வேர்ட்ஸில் அந்த எசன்ஸை கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் நாம் வந்து அதே 4-5 வேர்ட்ஸில் அந்த எசன்ஸை கொடுக்க ட்ரை பண்ணோன்னா அது போய் சேராது. ஸோ அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், சில நேரத்தில் பெருசாக நான் எழுதியிருப்பேன், அதுக்கெல்லாம் நிறைய லைக்ஸ் வரும். சின்னதாக எழுதியிருப்பேன், அதுக்கு வந்து பெருசாக லைக்ஸ் வராது. அண்ட் லைக்ஸுக்காகவே பண்ணலைங்க, வி ஆர் ஜஸ்ட் ஷேரிங் வாட் எவர் வி ஆர் லேர்னிங் அண்ட் வாட் எவர் வி ஆர் டூயிங்கில். ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஐ திங்க் தேட் நமக்கு உண்மையாகவே நம்ம லைஃப்பில் நடக்கிற ஸ்டோரி சொல்லும்போது, நம்ம லேர்னிங்கை ஷேர் பண்ணும்போது அது வந்து ஒரு அழகாக நேச்சுரலாக போகும். அந்த ஃப்ளோலேயே விட்டுறலாம். இட்ஸ் நாட் do any kind of adulteration. ஓவர் குவாலிஃபைடு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆரம்பிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஒருவேளை அதை ஆரம்பிக்கலை அப்படின்னா வாட் வுட் யூ ஹவ் ரிக்ரெட்டட்? ஐ திங்க் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தேன்னா I would have regretted that the person who I am now, the person who I am, இல்லையா, இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த பர்சனை கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அதை கண்டிப்பாக நான் வந்து ரெக்ரெட் பண்ணியிருப்பேன். அண்ட் த கைண்ட் ஆஃப் பீப்புள் ஐ மெட் இன் த ஜேர்னி அண்ட் த கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ பிலீவ்ஸ் in us and like believe in us that okay இவங்க நமக்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்காது. அஃப்கோர்ஸ் ஐ வுட் ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் மை ஃபேமிலி வெல். என் குட்டியை நல்லா பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன். பட் அது மட்டும் எனக்கு வந்து பத்தலை. ஐ வாண்ட் மச் மோர். ஐ ஹாவ் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் டு பர்சியூ. ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங், ஸ்டில் லாட் டு ஃபிகர் இட் அவுட். பட் ஐ எம் ஹாப்பி வேர் ஐ எம். இந்த ஹோல் ஹார்ட்டட் ஹாப்பினஸ் இருந்திருக்குமா அப்படின்னா தெரியல. I am glad it was not enough for you because the kind of transformations you have been bringing up has been phenomenal.
And I wish you all the success for your upcoming journeys and whatever dreams and aspirations you have, and any goals that you want to achieve through your overqualified housewives. Last but not the least, if somebody is ever thinking of starting an entrepreneurship journey, having been in this experience in the 2.5 years, what would be one piece of advice it could be a simple motivation, whatever it is, one word that you have for them, அது மட்டும் ஷேர் பண்ணுங்க. Just start. அவ்வளோதான். ஏன்னா அதுதான் சொல்லுவாங்களே, நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம வந்து ஒரு நைட்டு நம்ம கார் எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து அந்த லைட்டு வந்து அந்த ரோட்டில் எவ்வளோ தூரம் அடிக்குதோ அவ்வளோ தூரம் தான் தெரியும் ஒரு இருட்டில் ரோட்டில் போகும்போது. அதுக்குன்னு எனக்கு வந்து ஃபுல்லாக நான் கிளம்பின உடனே எல்லா சிக்னலும் க்ரீன் ஆகிடணும், எனக்கு கரெக்டாக அந்த ரூட் எல்லாம் தெரியணும், எந்த பம்ப்ஸுமே வரக்கூடாது அப்படின்னு பர்ஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா ஆரம்பிக்கவே முடியாது. நம்ம அப்படி தான் நினச்சிட்ருப்போம். பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துட்டோன்னா முதல் கேள்வி என்ன, எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை, அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஆர் ரெண்டு ப்ராப்ளம் சும்மா சிம்பிளாக சொல்லணும்னா மஞ்சு தானே, மஞ்சுளா தானே, மஞ்சு சாரி, 2 ப்ராப்ளம் மஞ்சு. ஒன்று வந்து சில பேர் எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணாதான் நான் ஆரம்பிப்பேன்னு they expect perfection in everything and they sit until they find that perfect path. சில பேர் எங்கே போகணும்னே தெரியாது, அப்படியே எங்கே போகணும்னு தெரியாது, எங்கே போகணுன்னு தெரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ண மாட்டோம். எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலம்பல்லே உட்காந்துப்போம். இந்த 2 கேட்டகரிலையும் நம்ம இருந்தோம்னாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். வி ஜஸ்ட் ஹேவ் டு பிலீவ், சரி ஓகே த பர்சன், நம்ம வந்து வி வில் பிகம் ஒன் பர்சன் அண்ட் அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக தே ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. நம்பிக்கை வச்சு ஆரம்பிக்கலாம், அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. அந்த நம்பிக்கை தான் ஐ திங்க் ஒரு சிம்பிள் விஷயம். அண்ட் அந்த நம்பிக்கை நிறைய நேரத்தில் மித்தவங்க மேலே வைக்கிறோம், நம்ம மேலே வைக்க பழகிட்டோன்னா எல்லாம் சரியாயிடும். Super. Thank you so much for that answer. And I know how many dreams are actually lost waiting for that moment of perfection. So any viewers watching this, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா சங்கரி சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட். Thank you so much for joining us and giving us your valuable time. And உங்களோட ஜேர்னி, உங்களோட இன்சைட்ஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு thank you so much. Thank you so much Manju for having me here. I had a ball of time. Super. Thank you.